ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, தூதர்கள் போற்றிடும் தூயவரே, பாடியே ஆடியே கொண்டாடுவோம் உந்தனின் நாமத்தை என்றென்றுமே. தூதர்களோடு பரிசுத்தரோடு நான் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். தூதர்களோடு பரிசுத்தரோடு நான் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, தூதர்கள் போற்றிடும் தூயவரே, பாடியே ஆடியே கொண்டாடுவோம் உந்தனின் நாமத்தை என்றென்றுமே. தூதர்களோடு பரிசுத்தரோடு நான் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். தூதர்களோடு பரிசுத்தரோடு நான் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரையிலும் யூடியூப் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தயாரித்தெடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சாட்சியை கீழே அந்த கமெண்ட்ஸில் எழுதும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த அனுபவங்கள் மிகவும் தேவை. நம் வார்த்தைகளை சாட்சியின் அனுபவங்களோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வேளையில் இது ஒரு ஹெல்த்திங் டீச்சிங்காக இருக்கும், ஒரு போதனையாக இருக்கும், ஒரு வேத ஆராய்ச்சியாக இருக்கும். இது உங்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் இதை பார்க்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய உற்சாகமான சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது எங்களுக்கு மென்மேலும் எங்களை ஊழியத்தை செய்வதற்கு மிகவும் எங்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அதனால் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணும்படிக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபித்து நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் தெய்வ பிரசன்னத்திலிருந்து வழங்குகிறோம். இப்பொழுது முதலாவது ஜெபம் பண்ணி ஆரம்பிக்க போகிறோம். அன்புள்ள இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த வீடியோ மூலமாக ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொள்ள செய்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வேத பாட ஆராய்ச்சி, இந்த போதனை, இந்த டீச்சிங் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படிக்கு, ஒரு அனுபவ சாட்சியுடையவர்களாய் மாறும்படிக்கு அவங்கள ஆண்டவரே தூக்கி விடுகிறதா இருக்க போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. ஆரோக்கியமான இந்த ஆண்டவரே டீச்சிங், உங்களுடைய போதனை ஆண்டவரே எங்களுடைய மைண்டையும் ஆரோக்கியப்படுத்தும். ஒவ்வொருடைய மைண்டையும் இப்பொழுதும் நீங்கள் ஆண்டவரே ஆரோக்கியப்படுத்தி அவங்களுடைய ஆண்டவரை அப்பா ஃபிசிக்கலாகவும் அவங்கள ஆரோக்கியப்படுத்தி இந்த ஆண்டவரை விசேஷித்த இந்த சிறப்பு போதனையின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆட்கொண்டு வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் என்கரேஜிங் அண்ட் ஹெல்த்தி டீச்சிங்ஸை பற்றி, இது முதல் சீரியல் நம்பர் 1 என்று இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த வேளையிலும் கூட நீங்கள் தொடர்ந்தேச்சியாய்
கவனிக்கும்படிக்கு உங்களை இருதயத்தை கர்த்தர் திறந்தருளுவாராக. தொடர்ந்து இந்த டீச்சிங்ஸ் வெளிவருவதற்கு ஜெபியுங்கள். தொடர்ந்து உங்களுடைய உற்சாகத்தை காண்பியுங்கள். தொடர்ந்து நீங்கள் அதை கேட்க கேட்க தொடர்ந்து நாங்கள் இந்த ஹெல்த்தி டீச்சிங்ஸை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு இருங்க. இந்த நாளிலும் தீத்து 1வது அதிகாரத்தின்படி ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நான் ஜெபத்திலே காத்திருக்கிற வேளையில புத்தி சொல்லுகிற இந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். பல அலுவல்களின் நடுவிலும், பல பாரங்கள் நடுவிலும், பல பிரச்சனைகள் நடுவிலும் நாம் உழன்று கொண்டிருக்கிறவர்களாக அல்லது சோர்ந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், நீ புத்தி சொல்ல வேண்டியது அவசியம். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. நீ உண்மையான வசனத்தை நன்றாய் நீ பற்றி கொண்டு நீ சோர்ந்து போகாமல் நீ இந்த சாட்சியை உண்மையான உன்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் என்னை கடந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நான் ஜெபத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தரிசிக்கவில்லையா, நீ என்னை தரிசிக்கவில்லையா? அப்பொழுதுதான் நான் ஞாபகப்படுத்தி கொண்டேன், கர்த்தர் என்னை தரிசித்த நாள், நேருக்கு நேர் முகமுகமாய் அவர் என்னோடு வந்து நான் உன்னை நேசிக்கிற கடவுள், மெய்யான கடவுள் என்று சொல்லி எனக்கு தோன்றி என்னை அவர் உற்சாகப்படுத்தினதும் ஆறுதல் படுத்தினதும், அவரை வசனங்களை அவர் கொடுத்து, சிலுவை காட்சி அவர் கொடுத்து, அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள செய்து, அவரையே முற்றிலும் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு, நம்புவதற்கு எதுவாக ஆண்டவர் என்னோடு பேசினார். முதலாவது என்னை சந்தித்தார். அவருடைய சந்திப்பின் நாள் நான் நினைவு கூறுகிறேன். உங்கள் மத்தியிலே சாட்சியாய் நிற்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் என்னை நேருக்கு நேர் சந்தித்ததை நான் அறிவிக்காமல் இருக்க முடியாது. கர்த்தர் என்னை நேருக்கு நேர் சந்தித்திராவிட்டால் என்னுடைய துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் அல்லது கெட்டு போயிருப்பேன். அவருடைய வசனத்தை கொடுத்து அவர் எனக்கு மன மகிழ்ச்சியாய் மாறினார். அவரே எனக்கு போதும் என முற்றிலுமாய் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். அவரிடத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்பொழுது அவர் என்னை மிகவும் சந்தோஷத்தினாலே நிரப்பினார். அவர் மேல எல்லாவற்றையும், எல்லா பாரங்களையும் அவரிடத்துல சொன்னேன். அவர் என்னுடைய எல்லா பாரங்களையும் எடுத்து போட்டார். இந்த வேளையிலும் உங்களுடைய பாரங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனங்கள், அது ஆரோக்கியமான அந்த வசனங்கள் பேசப்படும் பொழுது நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லது சத்தியத்தை கேட்டவர்கள் இதுவரையிலும் சத்தியத்தை விட்டு விலகுகிறதற்கு இடம் கொடுக்க கூடாது. விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆதலால் பவுல் சொல்லும் பொழுது கூட ஆரோக்கியமுள்ள ஒரு விசுவாசத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லுகிறார். அதை மிகவும் கண்டிப்பா இனி அவர்களிடத்துல சொல்லி அவங்கள கடிந்து கொள்ளணும். வசனங்களை, இந்த ட்ரூத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கு சொன்னது போல கர்த்தர் என்னோடும் பேசினபடினாலே உங்களோடு இந்த சவுண்ட் டாக்டரினை, இந்த சவுண்ட் ட்ரூத்தை உங்களோடு சொல்லும்படிக்கு ஏவினபடினால உங்களோடு நான் பேசும்படிக்கு உங்களுக்காக தயார் பண்ணி, உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு நான் இப்பொழுதும் வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்திருக்கிற நோக்கம், இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற நோக்கம், ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. முகாந்திரம் இல்லாம உங்களை ஆண்டவர் பார்க்க செய்யவில்லை அல்லது கவனிக்க செய்யவில்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு ஒழுங்கற்ற சிந்தை இருந்தது. ஆனால் அவர் வந்த பிறகு ஒரு மைண்டில் ஒரு டிசிப்ளின் வந்தது.
அதை உங்களுக்கு சாட்சியாக கூறி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். மேலும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு டிசிப்ளினை விரும்புகிறபடினால, ஒரு டிசிப்ளினை, ரூல்ஸை, ஒரு ரெகுலேஷன்ஸை ஆண்டவர் கொடுத்து, நான் முதலாவது நம்முடைய மைண்டை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய சிந்தை ஒழுங்காய் இருக்க வேண்டியது அவசியம். வேற சிந்தையா இருக்கக்கூடாது, அல்லது உங்களுடைய சிந்தை ஒரு குழப்பமான ஒரு சிந்தையா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய எண்ணமெல்லாம், உங்களுடைய நினைவெல்லாம் கட்டப்பட முடியும். ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ, எண்ணம் அப்படி இருக்கிறதோ, எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்று வேதாகமம் கூறுகிறது. ஆதலால் ஒரு ஒழுங்கான சிந்தியை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான், ஒரு குழப்பமற்ற சிந்தியை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஒரு டிசிப்ளின் லைஃப் லீட் பண்ண முடியும், அல்லது நடக்க முடியும், ஒழுங்காய் நடந்து கொள்ள முடியும். ஆதலால் ஒரே சிந்தை, அந்த ஒன் மைண்ட், ஒரே அந்த நினைவு, ஒரே எண்ணம், ஒரு குழப்பமற்ற சிந்தை, ஒரு ஆறுதலான சிந்தை, ஒரு சமாதானத்தின் சிந்தை உங்களுக்கு வரட்டும் என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு கொடுப்பாராக. நீங்க கேட்கும் பொழுது ஒரு சமாதானத்தின் சிந்தை உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு ஒழுங்காய் நடக்க ஆண்டவர் உதவி செய்வார், உங்களுக்கு கிருபை கொடுப்பார். நீங்க உறுதியாய் நிற்கும்படிக்கு, உறுதியற்றவர்களாய் போகாதபடிக்கு, நீங்க உறுதியாய் நிற்கும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கலாம், வரலாம். ஆனா அதன் நடுவிலும் கூட நீங்க உறுதியாய் நிற்க முடியும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். நீங்க ஒன்று நாளும் நீங்க ஒன்று எதிர்க்கிற காரியங்களால, எதிர் பிரச்சனைகளினால, சோர்வுகளினால ஒரு நாளும் பயப்படாது இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அவருக்கு மட்டும் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அந்த அவருடைய ஜாயினால, அந்த லைக் மைண்டட்னஸ்னால, அவருடைய அந்த சேம் லவ்னால, அவருடைய அந்த ஏக அன்பு உங்களுக்குள்ளும் வரும்படிக்கு, உங்களுடைய ஆத்மாவை நேசித்த அந்த ஒன்றான அன்பு, ஒன்றான மெய் தேவனின் அன்பும், அந்த ஒரு மனமும் ஒரே சிந்தையும் அவரோடு உங்களை இசைக்கிறதா இருக்கிறது, உங்களுடைய ஆத்மாவை இசைய பண்ணுகிறது. ஆதலால் உங்களுக்கு ஒன்றே சிந்திக்க, ஒன்றின் மேல் வாஞ்சியாய் இருக்க, மிகவும் சந்தோஷமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 2:2 ஏக சிந்தையும், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். தீத்து 1வது அதிகாரம் 9வது வசனம் 13 15 வரையிலும் வாசிக்கும் பொழுது, அசுத்தமுள்ளவர்களுக்கு, சந்தேகப்படுகிறவர்களுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஒன்றுமே சுத்தமாய் இருக்காது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் கூட அசுத்தமாய் இருக்கும். இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய சிந்தைய, உங்களுடைய புத்திய அவரை போல மைண்ட உங்களுக்கு கொடுத்து, அவரை போன்ற அன்பை கொடுத்து, அவர் உங்களுக்குள்ள அந்த சமாதானத்தின் சிந்தையை கொடுத்து, உங்களுடைய மனசாட்சியை கூட சுத்தப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு போதித்துக் கொண்டிருக்கிறார். புத்தி மனசாட்சி அசுத்தப்படுகிறது எதனால என்று சொல்லும் பொழுது, நாம் ஒரு தெளிவற்ற, ஒரு குற்றமுள்ள ஒரு மனசாட்சியோடு இருக்கும் பொழுது, ஒரு தெளிவில்லாத ஒரு புத்தியோடு இருக்கும் பொழுது, அப்படி எல்லாமே அசுத்தமாய் தெரியும், எல்லாம் குழப்பமாய் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் ஒரு தெளிந்த புத்தி, ஒரு சவுண்ட் மைண்ட், ஒரு குற்றமற்ற மனசாட்சி ஆண்டவர் தருகிறதான ஒரு பெரிய பரிசாய் இருக்கிறது. அதனால் தெளிந்த புத்தியை உங்களுக்கு தருவார்.
ஒரு குற்றமற்ற மனசாட்சிய, ஏனென்றால் அவர் குற்றமற்ற மனசாட்சியை கொடுக்கும்படிக்கு, நீங்க குற்றமற்றவர்களாக இருக்கும்படிக்கு அவர் தம்முடைய இரத்தத்தினால அவருடைய மனசாட்சியை கூட அவர் சுத்திகரிக்கிறார். அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிற ரத்தம், வல்லமை பொருந்திய ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை குற்றமற்றதாய் மாற்றுகிறது. உங்களுடைய மனசாட்சி ஒருபோதும் வதைக்கிறதற்கு நீங்க இடம் கூடாதீங்க. ஒரு குற்றமற்ற ஒரு மனசாட்சிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே தர முடியும். பிசாசு குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். உங்களுடைய மனசாட்சி எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறதா இருக்கும் என்றால் நாம் அவருக்குள், அல்லது நாம் சாதாரணமாய் நாம் வாழுகிறது போல எப்பொழுதும் வாழ முடியாது. மனசாட்சி வதைத்து கொண்டிருக்கிறதிலிருந்து நீங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மேலும் ஒரு ஒழுங்கான சிந்தை இருக்க வேண்டும். ஒரு கிரமமான சிந்தை. ஒழுங்கற்ற சிந்தை என்று சொல்லும் பொழுது வேதம் குறிப்பிடுகிற காரியம் அக்கிரம சிந்தை என்று சொல்லி, கிரம சிந்தை ஒழுங்கான சிந்தையாயிருக்கும். கிரமம் இல்லாத ஒரு சிந்தனை இருக்கும் என்றால் ஆண்டவர் செவி கொடார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 66:18 எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் அவருடைய வசனங்களை கேட்க கூடாதபடிக்கு சிலர் வசனங்களை கேட்பதற்கு பதிலாக ஜெபம் பண்ண விரும்புவார்கள். ஆனால் வசனத்தை கேட்கும்படிக்கு, வேதத்தை கேட்கும்படிக்கு உங்களுடைய செவியை விலக்கவே கூடாது. நீங்க அப்படி உங்களுடைய செவிய வேத வசனத்தை இப்பொழுதும் கேட்க முடியாதபடிக்கு விலக்கினீர்கள் என்றால், அல்லது மாட்டோம் என்று சொல்லுவீர்கள் என்றால், அந்த உங்களுக்குரிய ஜெபம் அல்லது நீங்கள் பண்ணுகிற ஜெபமோ அருவருப்பாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 8:31 ஆண்டவர் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை, பக்தி உள்ளவனுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அப்படி என்றால் உங்களுடைய தேவ பக்தியை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அவருடைய சித்தப்படி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்தை அவர் மிகவும் ஒரு பொருட்டா எடுத்துக்கொண்டு பதில் அளிப்பார். உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் உண்டு என்று சொல்லுகிறேன். மேலும் நீங்க சில வேளைகள்ல விண்ணப்பம் பண்ணினாலும் கூட, அது அந்த விண்ணப்பம் பண்ணினாலும் பெற்றுக்கொள்ள முடியலையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு ஆலோசனை, அவருடைய போதனையில எழுதப்பட்ட காரியம் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு நீங்க செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால தகுதியான விண்ணப்பம் இருக்க வேண்டியது அவசியம். இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லது அதை செலவழித்து போடுவதற்காக அல்லது அந்த ஆசீர்வாதங்களை விற்று போடுவதற்காக இருக்கக்கூடாது. விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தகுதியான விதத்துல நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு பிரியமான உள்ளமாய் மாற வேண்டும். சமாதானம் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய அன்பினால் உங்களுடைய உள்ளம் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது நீங்க ராங் மோட்டிவ்ஸோடு கேட்கக்கூடாது என்று சொல்லி, அதான் தமிழ்ல வாசித்தோம். உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ராங் மோட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. உங்களுடைய பிளஷருக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக, உங்களுடைய திருப்திக்காக மட்டும் அல்ல, ஆண்டவர் அவருடைய நோக்கத்தின்படி உங்களை படைத்திருக்கிறார். அதனால சரியான ஒரு நோக்கத்தோடு நீங்க அவரை பார்ப்பீர்கள் என்றால், அவரிடத்தில் செவி கொடுப்பீர்கள் என்றால், அவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால், அவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். மேலும் ஒரு
சின்ஃபுல் மேனை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுடைய மைண்ட் முழுதும் மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி ரோமர் 8:6 படிக்கிறோம். அது தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம் மட்டுமல்ல, அது தேவனுக்கு விரோதமாகவும் இருக்கிறது. ஒரு சின்ஃபுல் மேனோ, ஒரு சின்ஃபுல் மைண்டோ அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாமல் பண்ணிவிடுகிறது, கீழ்ப்படிய மனமற்ற ஆக்கிவிடும். ஆதலால் ஒரு சின்ஃபுல் மைண்டை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். மேலும் உங்கள் இருதயங்களெல்லாம் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உங்களுடைய சிந்தை என்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆத்துமாவே, உங்களுடைய சிந்தையை கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் என்று சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 2:16 எழுதும் பொழுது அப்படி சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முந்தி நான் சொன்னது போல உங்களுடைய சிந்தனையை அறிந்திருக்கிறார், உங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், உங்களை நினைத்து பார்க்கிறார். உங்களை நன்றாய் அவருக்கு தெரிகிறது, நன்றாய் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆதலால் உங்களுடைய சிந்தை மாம்ச சிந்தையா ஆவின் சிந்தையா என்பதை அவர் அறிகிறார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவருடைய மைண்டை புரிந்து கொண்டவன் யார், அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறவன் யார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:16 பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய மைண்டை நம்ம கண்டுபிடிக்க அதற்காக தான் அவரை அணுகுகிறோம். அவருடைய மைண்ட்ல அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அதை கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆசையா இருக்க வேண்டும். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நம்முடைய செவியை அவர் கவனிக்க செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சிந்தைகளை எல்லாம் இப்பொழுதும் அவர் சித்தம் போல ஒரே அந்த நல்ல ஒரு சிந்தையை வைக்கிறார், உங்களுக்குள்ளே வைப்பாராக என்று சொல்லுகிறேன். அவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதற்கு. ஆனால் நாம் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து ஒரு ஆலோசனை கொடுக்க தேவையில்லை. அவருடைய வார்த்தைகளே நமக்கு ஆலோசனைகளை வழங்குகிறது, நமக்கு போதனைகளை வழங்குகிறது, நமக்கு ஒரே மனதை நல்ல சந்தோஷமான மனதை தருகிறதே அவருடைய வார்த்தை தான். ரோமர் 11:34 எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், யார் அவருக்கு ஒரு பிளானை கொடுத்து யார் அவருக்கு அட்வைஸ் பண்ணுகிறதற்கு ஒருவர் கிடையாது. அப்படிப்பட்ட அறிவாளிகள் யாருமே கிடையாது. அப்ப கர்த்தருடைய சிந்தனை என்று சொல்லும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய சிந்தையை நான் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, உண்மை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, உங்களுடைய அட்வைஸை நான் பிளானை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க கேட்பீர்கள் என்றார் ஆண்டவர் உங்களுக்கு அட்வைஸை கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து அவருடைய பிளான்ஸை உங்களுக்கு தருவார். அவருடைய திட்டங்களை உங்களுக்கு அருளி தருவார். அவருடைய திட்டங்களின்படியே செயல்படவும் உதவி செய்வார். மேலும் ரோமர் 12:16 ஒருவரோடு ஒருவரும் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நீங்க மேட்டுமையானவைகளை சிந்திக்காதீங்க, தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களே நீங்க புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று. நாம் மற்ற ஜனங்களோடு லோ பொசிஷன்ல இருக்கிற மக்களோடும் கூட நாம் இணங்க வேண்டும், அவர்களோடு அசோசியேட் பண்ண வேண்டும், அவர்களோடு ஐக்கியப்பட முடியும். ஐக்கியப்பட்டு அல்லது அவர்களோடு கலந்து உரையாடுவது தேவை, அவர்களோடு கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் பெருமையாய் நிற்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ரோமர் 15:6 ஆண்டவர் என்டூரன்ஸ் கொடுக்கிறார், பொறுமையை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார், என்கரேஜ்மெண்ட்டையும் என்டூரன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கிற தேவன், அழிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால கிறிஸ்து இயேசுடைய ரோல் மாடலின் படியே நீங்களும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்வாராக. அதாவது அவருடைய மைண்டு, அவருடைய ஆட்டிடியூட்ஸ், அவருடைய தன்மைகள் உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது அந்த ஆண்டவருடைய அந்த ஒரே சிந்தை அல்லது அவரை ஒரே உங்களுடைய
ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் மகிமைப்படுத்துவது உண்டாகிருக்கும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே அவர்தான் பொறுமையையும் ஆறுதலையும் அளித்து அளித்து அவருடைய மாதிரியின்படியே உங்களை நடக்க வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். மேலும் இந்த வசனத்துல இன்னொரு விளக்கத்தை பார்க்கும் பொழுது, அந்த யுனைடெட் ஹார்ட்ஸ், அந்த ஒன்று சேர்ந்த உள்ளம் இருக்கும் பொழுது, ஒரு குடும்பமானாலும் ஒரு சபையானாலும் ஒரு கூடுகை ஜெபமா இருந்தாலும் அந்த ஒன் மைண்டட்னஸ், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தன்மை அல்லது ஆண்டவருடைய குணாதிசயங்களால் நிறைந்த அந்த யுனைடெட் ஹார்ட்ஸ் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கடைசியாக 2 கொரிந்தியர் 13:11 கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். நம்ம மற்றவங்க இருக்கிறது போல வீணான சிந்தனையில நடக்க கூடாது. மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய வசனத்தை வாசிக்கிறவங்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற மக்கள் அல்லது அவருக்காய் கொடுக்கிற மக்கள் வீணான சிந்தையில நடக்க கூடாது. அதனால இனி நீங்க அப்படி நடவாமல் இருங்கள் என்று சொல்லி பவுல் எச்சரித்து சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறது, சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி அவருடைய அந்த கோல லக்கை நாம் வைத்துக்கொண்டு அந்த சிந்தையே நமக்கு இருக்கணும்னு சொல்லி பவுல் மூலமா இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கிறோம். 2:5-12 படிப்பீர்கள் என்றால், நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேரவில்லை, நான் இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி பவுலே சொல்லுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கும்படிக்கு அந்த லக்கை நோக்கி நான் அதுக்காக தான் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறது போல நாமும் தொடருவோம். அடைந்து விட்டேன் என்று சொல்லி நான் என்னல என்று சொல்லி பவுலே சொல்லும் பொழுது, நான் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லும் பொழுது நாம் எம்மாத்திரம் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் நாடி ஓட வேண்டும், முன்னானவைகளை நாட வேண்டும், தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்பொழுதும் உங்களோடு திட்டவட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் அழைத்த ஒரு பரம அழைப்பு உண்டு. அந்த ஹெவன்லி காலிங்காக, அந்த விக்டரி பிரைஸுக்காக நாம் அந்த கோலை நோக்கி தொடருகிறோமா? நீங்க தொடருவீங்களா? பவுல் சொல்லுகிறார், நான் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேறின சிந்தை இருக்க வேண்டும். தேறின சிந்தை என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் இப்பொழுதும் தொடருகிறேன், அந்த கோலை நோக்கி, அந்த லட்சியத்தை நோக்கி. நீ எதற்காக என்னை பிடித்திருக்கிறீரோ உங்களுடைய மோட்டிவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து உங்களுடைய நோக்கத்தின்படி ஆண்டவரை நான் தொடருவேன் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு தேறின ஒரு சிந்தை உடையவர்களாக எந்த காரியத்திலையும் வேறே சிந்தையாய் போகாதிருங்க. அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேறே சிந்தை அல்லது அந்நிய சிந்தை அல்லது கர்த்தருக்கு பிரியமற்ற சிந்தை, மாம்ச சிந்தை இல்லாதபடிக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க. அதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவா. எது வரையில நீங்க தேறி இருக்கிறீங்களோ அப்பொழுதுதான் அதுல இருந்துதான் ஒழுங்காய் நடந்து கொள்ள முடியும். தேறின வரையிலும் தான் நாம் ஒழுங்காய் நடந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இருக்கும். வேத வசனம் வாசிப்பதுல ஒரு டிசிப்ளின், ஜெபிப்பதுல ஒரு டிசிப்ளின், கொடுப்பதுல ஒரு டிசிப்ளின், நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து பேணி பாதுகாப்பதுல ஒரு டிசிப்ளின், ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் ஒரே ஒழுங்காய் நடப்பதற்கு, தேறின சிந்தையோடு நடப்பதற்கு, ஒரே அவருடைய லைக் மைண்டட்னஸ், அவருடைய ஏக சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. மேலும் கொலோசியர் 2:19 மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். மாம்ச சிந்தையினால வீணான இருமாப்பு தான் உண்டாகும். அதனால பந்தய பொருளை இழந்து போவோம். நீங்க பந்தய பொருளை இழந்து போக கூடாது, நாம் இழந்து போக கூடாது. அதனால டிசப்ஷனுக்கு அல்லது வஞ்சனைக்கு யாரும் நம்ம
வஞ்சிக்காதபடிக்கு, ஏமாற்றி விடாதபடிக்கு, திசை திருப்பி விடாதபடிக்கு, இந்த ட்ரூத்ல இருந்து, சத்தியத்திலிருந்து வழி விலக பண்ணி விடாதபடிக்கு நீங்க உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்க. பிசாசு வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிதான உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன், விலக கூடாது என்று சொல்லி பவுல் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் இதைத்தான் பேசுகிறார். இந்த வேளையிலும் கூட இன்னொரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். 1 பேதுரு 4:1 அவர் நமக்காக மாம்சத்துல பாடுபட்டார், அதனால அந்த சிந்தையை நீங்க தரித்து கொள்ளுங்க, அதை நீங்க ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:17 கூட பார்க்கிறோம், நீங்க என்னோடு கூட கிறிஸ்துவை பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நீங்க மாதிரியாக நோக்குங்க, பவுல் என்னுடைய ரோல் மாடலை நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லி அவரே சொல்ல முடிகிறது. நீங்க என்னோடு கூட பின்பற்றுங்க என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவரே ரோல் மாடலாக, ஒரு மாதிரியாக, கிறிஸ்து இயேசுதான் நமக்கு மாதிரியாக அடிச்சுவடுகளை மாதிரியை வைத்து போனார். ஆனா பவுல் சொல்லுகிற மாதிரி நாமும் சொல்லுவோமா? என்னை பின்பற்றுங்க என்று சொல்ல முடியுமா? அல்லது என்ன ரோல் மாடலா நீங்க நோக்கி பாருங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நடக்கிற எங்களை நீங்க மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல நாமும் சொல்ல முடியும். சொல்லுவதற்கு ஒப்பு கொடுப்போமாக. அநேக வேறு விதமா நடக்கிறாங்க. வேறு விதமா நடக்கிறவங்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு பகைஞர் என்று பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். அவர் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வேறு விதமாய் நடக்கிறது, வேற சிந்தை. அவர் வழிகாட்டுகிற அவர் நடக்கிற அந்த மாதிரியை நோக்காம வேறு விதமாய் நடக்கிறதெல்லாம் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவங்களுடைய முடிவு அழிவு என்று சொல்லி பார்க்கிறோம், டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய தேவன் வயிறு, அவளுடைய மகிமை, அவளுடைய லட்சையே என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு ஷேம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களுடைய தேவன் யார் என்று சொன்னால் அவங்க மாம்சத்துக்குரியவைகளையே, பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்தித்து அவங்க டெஸ்டினியே ஒரு டிஸ்ட்ரக்ஷனா இருக்கிறது. அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய முடிவெல்லாம் பார்க்கும் பொழுது அழிவு என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களுடைய ஆப்பிடைட்ஸ், அவங்களுடைய பசி தாகமெல்லாம் அந்த வயிற்றுக்குரிய காரியங்கள், வயிற்று பிழைப்புக்குரிய காரியங்கள், இன்னும் மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களிலேயே காணப்படுகிறது. உங்களுடைய பசி தாகம் இன்றைக்கு ஆண்டவர் மேல் வர வேண்டும், கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதனால இந்த டீச்சிங்கை உங்களோடு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள்ள அந்த பசி தாகம் இருக்க வேண்டும், மந்த தன்மை இருக்கக்கூடாது, அந்த மந்தமா இருக்கக்கூடாது. மாம்சத்துக்கு அடுத்தவைகளை மாத்திரம் நாம் நோக்கிவிட்டு, பூமிக்கு அடுத்தவைகளை மாத்திரம் நாம் நோக்கிவிட்டு, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகரை நாம் பார்க்காம இருந்து விடக்கூடாது. அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவர் மனிதனை உண்டாக்கினார். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் தீர்க்க தரிசன வசனங்கள் யாவும் அந்த நிறைவேறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் என்று சொல்லி மத்தேயு 24 படிக்கிறோம். அதையெல்லாம் படித்து பாருங்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படி அவர் சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை கூட தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார், மனதை புதிதாக்குவார். இப்பொழுது உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்க மறுரூபப்படுத்தப்படுவீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைவீங்க, ஒரு மாற்றத்தை அடைகிறீங்க, ஒரு சேஞ்ச் அடைகிறீங்க. உங்களுக்கு ஒரு மகிமையான சரீரமும் கூட
அவர் வரும் நாளில அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படி சரீரத்தையும் கூட தம்முடைய ஆச்சரியமான மகிமைக்கு ஒப்பாக மர்வப்படுத்துவார். அவர் வெளிப்படும் நாளில நாமும் வெளிப்படும்படிக்கு நாமும் அவரை போன்ற பரிசுத்தத்தில் அவரை தரிசிக்க போகிறோம். நீங்க இதுவரையிலும் அவரை தரிசிக்காவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையில ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு காண்பிப்பார். உங்களை தரிசிக்கும்படிக்கு நீங்க தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள் என்று சொல்லுகிறார். சிலருக்கு ஆண்டவர் தரிசனங்கள் மூலமாக நேருக்கு நேர் அவர் தோன்றி அவர் உண்மையான தெய்வம் என்று வெளிப்பட்டிருக்கிறார். என்னை போல அநேகருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டது உண்டு. உங்களிலும் அநேகர் அப்படி அவரை நேருக்கு நேர் பார்த்திருப்பீர்கள். ஆனாலும் இதுவரையிலும் நேருக்கு நேர் முகமுகமாய் அவரை பார்த்து நீங்க பார்க்க முடியாவிட்டாலும் தரிசிக்க முடியாவிட்டாலும் நீங்க இப்பொழுதே ஆயத்தப்படுங்க. நீங்க இப்பொழுதே ஆயத்தப்படுங்க. இருதயத்துல சுத்தமுள்ளவங்க அவரை தரிசிப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கட்டாயம் நீங்க அவரை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். இப்பொழுது வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அவருடைய கிரியைகளை செய்திருக்கிறார். இதுதான் அவரை காண்பது, அவரை அறிவது. அவரை அறிய தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து அவரை அறிகிற அறிவினாலே நீங்க நிரப்பப்படுவீங்க. இதுதான் அவரை புரிந்து கொள்ளுவதுதான் அவருடைய ஆசையை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருக்குள்ளாக நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அவரை இப்பொழுதே அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னா விசுவாசிக்கிற உங்கள் வாழ்வில அவர் எஃபெக்டிவாக மிகவும் தீவிரமாக மிகவும் வீரியத்தோடு உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். அன்புள்ள இயேசுவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த டீச்சிங் மூலமாக அநேகர் தொடப்படுகிறார்கள் அப்பா. அநேகர் இந்த ஆண்டவரை ஹெல்த்தி டீச்சிங்ஸ், இந்த என்கரேஜிங் டீச்சிங் மூலமாக அவங்க ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படிக்கு, ஃபீல் பண்ணும்படிக்கு, உண்மை அனுபவிக்கும்படிக்கு, உமோடு ஆண்டவரை கூட நடக்கும்படிக்கு, உமோடு ஆண்டவரை பேசி உங்களுடைய குரலை கேட்கும்படிக்கு ஆண்டவரே ஒரே சிந்தைய ஒரே மனதை கொடுங்க. ஆண்டவரே கொடுங்கப்பா. குழப்பமான சிந்தையை எடுத்து போடுங்க. மாறுபட்ட சிந்தையை எடுத்து போடுங்கப்பா. கலங்குகிற சிந்தையை எடுத்து போடுங்க. கலங்குகிற சிந்தையை எடுத்து போட்டுருங்க ராஜா. எத்தனையோ உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு, வழி தெரியாதபடிக்கு அநேகர் கவலையோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவர் கவலைப்படுகிற சிந்தையை மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. ஆண்டவரே, அவர் உங்களுடைய கவலைகளெல்லாம் விசாரிக்கிறார். உங்களுடைய கவலைகளெல்லாம் விசாரிக்கிறவராய் இப்பொழுதும் உங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். கவலைகளெல்லாம் விசாரிக்கிறவரிடத்துல உங்களுடைய கவலைகளெல்லாம் ஊற்றி விடுங்க. கவலைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இயேசுவின் நாமத்தினால நீங்க தெரியப்படுத்திடுங்க, தெரியப்படுத்திடுங்க. உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசுநாதர் உங்கள் பக்கத்துல நான் ஜெபிக்கிற இந்த வேளையில உங்களோடு வந்திருக்கிறா, உங்கள் நடுவிலே வந்திருக்கிறா, உங்கள் அறையிலே வந்திருக்கிறா, உங்கள் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா. இப்பொழுதே உங்களுடைய உள்ளத்துல நீங்க அதை உணருவீங்க, உணருவீங்க. கவலைப்படாம ஒவ்வொன்றை குறித்தும் எல்லாரை குறித்து எதையெல்லாம் நினைச்சு உங்களுக்கு கவலை இருக்கிறதோ, உங்களுடைய வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, தேவைகளை குறித்து, இன்னும் உங்களுடைய தொழில் உத்தியோகங்களை குறித்து, உங்களுடைய வருங்காலங்களை குறித்து எவையிலெல்லாம் நீங்க நினைத்து வீணாய் கவலைப்பட்டு இருக்கிற உங்களுடைய உள்ளத்தின் ஏக்கம், கவலை, விசாரத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார்.
அதையெல்லாம் அவரிடத்துல தெரியப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்பொழுது ஒரு புது சிந்தையை கொடுக்கிறார், ஆறுதலான சிந்தனையை கொடுக்கிறார். யாரெல்லாம் தெரியப்படுத்தினீங்களோ அந்த கவலைப்படுகிற சிந்தனை மாறும்படிக்கு விசாரிக்கிறவரிடத்துல யாரெல்லாம் கவலையை வைத்து விட்டீங்களோ ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிறார், உங்களை தள்ளாட விட மாட்டார். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனையை இப்பொழுது நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்ளுகிறது. அந்த சமாதானத்தின் சிந்தனை வருகிறது. இப்பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு நேரான சிந்தனையை வைக்கிறார், தவறான சிந்தையை எடுத்து போடுகிறார், கலங்கின சிந்தையை எடுத்து போடுகிறார். அப்பா, இப்பொழுதே நீங்க கிரியை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய், விடுவித்ததற்காய், மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம், மறுவப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்ச், இப்பொழுதே ஒரு மனதில் ஒரு மாறுதலை நீங்க தந்ததுக்காக, கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தை கட்டளையிட்டீங்க, அவங்களுக்காக கிரியை நடப்பித்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362777231 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.